ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் கொஷின் பேப்பரில் கேட்கப்பட்ட கேள்வியை தான் நான் தொகுத்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 1 ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா ஆர் மெயின்ஸ் இருக்கிற எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10 மார்க்ஸ். காசஸ் அண்ட் ரிசல்ட் ஆஃப் பாலிகார் ரிவோல்ட். 2. Modern urbanization trends in India. Why cash benefit after maternity? மகப்பேறுக்கு அப்புறம் ஏன் கேஷ் பெனிஃபிட் கொடுக்கணும், அதுக்கு ரீசன் சொல்லுங்கள். இந்த மாதிரி கேள்வி. குவாண்டம் டாட்ஸ் பற்றின ஒரு கேள்வி. குவாண்டம் டாட்ஸ் யார் கண்டுபிடிச்சா அவங்களுக்கு நோபல் ப்ரைஸ் 2023 கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதோடைய அப்ளிகேஷன்ஸ். ஹை கோர்ட் ஃபங்க்ஷனிங்கில் என்ன ப்ராப்ளம் பொட்டென்ஷியலாக உங்களுக்கு தெரியுது. அடுத்து ரீஜனல் பார்ட்டிஸோடைய இம்பேக்ட் இன் என்டையர் பாலிட்டிக்ஸ் ஆஃப் இந்தியா. இன்னொரு பாலிட்டிக் கொஷின் கேட்டிருந்தாங்க, எனக்கு ரிமெம்பர் பண்ண முடியல, சாரி. அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஈக்கோலாஜிக்கல் பேலன்ஸ். ஸ்பீஷீஸ் எக்ஸ்டென்ஷன் எப்படி ஈக்கோலாஜிக்கல் பேலன்ஸை அஃபெக்ட் பண்ணுது, அந்த மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. டைனமிக்காக அப்சர்விங் பேஸ் பண்ண கொஷின்ஸ், இது புக்லேயும் கூட இருக்குது. ஸ்பீசிஸ் எக்ஸ்டென்ஷன் வச்சு அதோடைய த்ரெட்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி அந்த மாதிரி கேள்வி இருக்கும். ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவில் எழுதியிருந்தாலே இந்த ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும். அப்புறம் எக்கனாமிக்ஸ்லேருந்து பிஓபி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அதோடைய காம்பனன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த 10th கொடுக்குறது நம்ம ஏன்ஷியன்ட் தமிழ் சொசைட்டியில் வர டிவிஷன்ஸ். திருவள்ளுவர் நடுவுநிலைமை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி. தமிழ் ஃபோக் மியூசிக் பற்றி எழுதுங்க அப்படின்றது ஒன்று. இன்னொன்று ஆதிச்சநல்லூர் ஒரு புதைமேடு அப்படிங்கிறத எப்படி சப்ளிமெண்ட் பண்ணுவீங்க, அந்த கேள்வி. ஒரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் திராவிடியன் மூமெண்ட், திராவிடியன் மூமெண்ட்டோடைய தோற்றம் வளர்ச்சி பற்றி எழுதுங்க அப்படி. தமிழ் போயம் லைன் ஒன்று கொடுத்துட்டு அதை அந்த பர்ஸ்பெக்டிவில் இதுக்குள்ளே இருக்க சப்டிவிஷனான ஒரு டாப்பிக்கை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. 15 மார்க்ஸ். போர்ச்சுகீஸோடைய ஒரிஜின் டெவலப்மெண்ட் எப்படி ட்ரேட் அவங்கள ஒரு பவராக நிலைநிறுத்திக்க ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்ற கேள்வி ஃபஸ்ட்டு. அடுத்து ப்ரெஸ்ஸோடைய இம்பேக்ட் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு. இம்பேக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ஆன் அக்ரிகல்ச்சர். அடுத்து சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் எஸ்சி/எஸ்டி வெல்ஃபேர்னு ஸ்பெசிஃபிக்காகவே கேட்டிருந்தாங்க. பாஷ் ஆக்ட், அப்புறம் அதோடைய டிஃபிகல்ட்டிஸ் என்ன, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்றது கேள்வி. ஆர்டிஃபிஷியல் சீட்னால் என்ன, ஸ்டெப்ஸு ஃபார் ப்ரிப்பரேஷன் அதை எப்படி செய்வோம், அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்ரியில் அது என்ன மாதிரி பயன்படுது அப்படின்றது. அடுத்த கேள்வி பார்த்தோன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி பற்றி. நம்ம எல்லோரும் மணியில் யூஸ் பண்ணிருக்காங்கன்றது ஓரளவுக்கு பரவலாக கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஸ்பெசிஃபிக்காகவே அந்த கொஷின் அப்பார்ட் ஃப்ரம் மணியிலேருந்து பிளாக் செயின் டெக்னாலஜி எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறது அப்படி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அதை தாண்டியும் ஏதாவது இதை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கோமா அப்படின்ற பர்ஸ்பெக்டிவில் அசஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. 8th கொஷின் வெக்டர் அட்டாமிக் தியரி அப்படின்றத நானும் அப்போ தான் அந்த கொஷின் பேப்பரில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, அப்படி ஒரு தியரி இருக்குது அப்படின்னு. அந்த தியரியையும் குவாண்டம் டாட்ஸோடைய ஸ்பெசிஃபிக் யூசஸையும் மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க. இது ஹைலி டெக்னிக்கலாக இருந்ததுனால நான் இது டச் பண்ணல. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோன்னா மினி கான்ஸ்டிடியூஷன் எக்ஸ்பிளைன். இது ஓரளவுக்கு எல்லா ஆஸ்பிரண்ட்டுமே புரிஞ்சுருப்பாங்க. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இதுக்கு எழுதணும். பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி இஸ் அ கீ காம்பனண்ட் ஆஃப் சிட்டிசன். அதுதான் ஒரு சிட்டிசனுக்கு முக்கியம். அதுதான் சிட்டிசன் சார்ட்டர் உறுதி செய்யுது, அது நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கன்னு டபுள் கோட்ஸ் மாதிரி கொடுத்து கேட்டிருந்தாங்க. ஸோ கான்டெக்ஸ்ட் இது தான். டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்ட்டு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஈவன் பாலிசி நோட்ஸையே படிச்சிருந்தாலுமே இந்த அளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக ஆர்டிகுலேட் பண்ணி உள்வாங்கி இந்த கொஷினை கரெக்டாக ஃப்ளோ கொண்டு போயிருக்க முடியுமான்றது தெரியலை. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம அந்தளவுக்கு உள்வாங்கி ஒரு கண்டென்ட்டை உள்வாங்கி படிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்களுடைய டைனமிக் கொஷின்ஸ் இருக்குது.
அடுத்த கொஷின் பாருங்களேன், இதுவும் அதுதான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஏர்லி வார்னிங் சிஸ்டம் இன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பிளைன் இட் டீட்டெயில். அவங்க கேட்குறது நானும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தேன். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு சப்ஹெட்டிங் தான் ஏர்லி வார்னிங் சிஸ்டம். இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க, அந்த ஒரு சப்ஹெட்டிங்கை வந்து டீட்டெயில் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. எப்படி வந்து அது ரியல் டைமில் ஒர்க் ஆகுதுன்றது மாதிரி அந்த கேள்வி எக்ஸாக்டாக இருந்தது அந்த வேர்டிங்ஸு. ஸோ நம்ம புரிஞ்சு எழுதணுன்ட்டு படிக்காமல் அதை கொஞ்சம் புரிஞ்சும் உள்வாங்கி படிக்கணும் அப்படிங்கிறதும் இருக்குது. டாபிக் சப்ஹெட்டிங்ஸை தாண்டியும் மற்ற படிக்கிறப்போ நம்ம கொஞ்சம் புரிஞ்சு படிக்கணும். நான் கொஞ்சம் நல்லாவே புரிஞ்சு படிச்சிருந்தா தான் இந்த மாதிரியான கொஷின்ஸை ஹேண்டில் பண்ணியிருக்க முடியும், நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்க முடியும். இப்போ ஜென்ரலாக எழுதியிருக்க முடியும், பட் ஒரு குட் ஆன்சர் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் உள்வாங்கி படிச்சிருந்தோன்னா நம்மளால் இன்னும் நல்லாவே எழுத முடியும். ஹைட்ரோ பவர் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் அதோடைய சேலஞ்சஸ் என்ன, அப்புறம் நார்தர்ன் ஸ்டேட்ஸில் அதுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது, அதையும் அசஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது நம்மளோட ரொம்ப டீட்டெயில்டு அண்டர்ஸ்டாண்டிங் தேவையில்ல, ஓரளவுக்கு நம்மளுக்கு புரிஞ்சிருந்தாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அங்கே நார்தர்ன் ஸ்டேட்ஸில் தான் பெரினியல் ரிவர்ஸ் இருக்குது. ஸோ இயர் லாங் ஃப்ளோ இருக்கும், அப்போ தான் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி எடுக்க முடியும். சவுத்தில் வந்து நம்மளுக்கு நான் பெரினியல் ரிவர்ஸ் தான் அதிகம் இருக்குது. ஸோ நம்மளால் பெருசாக ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ இந்த கீ பாயிண்ட் தெரிஞ்சிருந்தால் ஓரளவுக்கு மேட்சப் பண்ணி எழுதியிருக்க முடியும். இன்னொரு கொஷின் இருந்துச்சுங்க, சாரி எனக்கு மறந்துடுச்சு, இந்த சயின்ஸ் அண்ட் டெக்கில். அடுத்து கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கை எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வியே. ஸோ நம்மளுக்கு புக்கில் இருக்க கண்டென்ட்டே ஓரளவுக்கு வச்சு எழுத முடியும். ஏபிஎம்சி எக்கனாமிக் புக்கில் இருக்கும், ஸோ அது எழுதலாம். அண்டு இநாம், ஏபிஎம்சி அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி, இந்த கோல்ட் ஸ்டோரேஜ், இந்த மாதிரி மெத்தடில் அது கொண்டு போகலாம். ஃபினான்ஸ் கமிஷன் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் ரீசெண்ட் ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன். இது வந்து டைரெக்டாக நம்ம ஹெட்டிங்லேருந்து அப்படியே கேட்ட கேள்வி தான் நம்மளுடைய சிலபஸ்லேருந்து. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ. இப்போ நீங்கள் இந்த கொஷினோட கேட்டதோடு மட்டும் இல்லாமல் ஆர்டிகுலேட் பண்ணி பாருங்கள், உங்களால் இது என்னென்ன பெர்ஸ்பெக்டிவில் டிரைவ் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்க முடியுதான்னு. அப்போ தான் உங்களுக்கு அப்கமிங் எக்ஸாம்ஸில் இது அப்ளை பண்ணுறதுக்கு திங்க் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.